ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்ல கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலையில் பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. புளி வந்துட்டு சின்ன சைஸ் இருந்தால் போதும், நிறைய புளி போட்டால் நல்லா இருக்காது. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். ஹெல்தியான ரைஸும் கூட. இந்த ரைஸில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகம் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஈரம்லாம் போயிடும். ஸோ அதனால ஈரமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாதிரி வெந்த மாதிரிலாம் ஆயிடாது. நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலையில் வந்துட்டு அயன் நிறைய இருக்குது. கருவேப்பிலை வந்துட்டு சாப்பிடும்போது நம்ம முடிக்கு வந்துட்டு நல்ல சத்து கிடைக்கும். 2வது ஒன்று, வெயிட் லாஸ்க்கும் கருவேப்பிலை நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். கருவேப்பிலையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கருவேப்பிலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. கருவேப்பிலை எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, நீங்கள் இதை இப்படி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. கருவேப்பிலை வந்து கருகி போயிடுச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம் கசந்துரும். ஸோ அதனால ஓரளவு பச்சையாக இருக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்துட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ திருப்பி அதே சட்டி வச்சுட்டு கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொடி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ சீரகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். சீரகத்தை இதோட போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா சீரகம் சீக்கிரம் கருகிரும். ஸோ அதனால் அதை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆயில் ஊற்ற வேணாம். நீங்கள் இந்த பொடியை வந்துட்டு 15-20 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக கெட்டு போகாது. நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறப்ப மட்டும் கருவேப்பிலையை மட்டும் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு இந்த சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்மெல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டு இது ஃப்ரை ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மிளகு, சீரகம், பருப்பு இந்த மாதிரி ஹெல்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சீரகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே ஸ்மெல் வரும். இந்த ரைஸை வாரத்தில் 2 நாளாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவோம். இப்படி கருவேப்பிலை ரைஸாக செய்யும்போது தான் நம்ம அதிக அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இது வந்து கரெக்டான பதம். இதை நீங்கள் மிக்சியில் அடிக்கும்போது ஈஸியாக பவுடர் ஆயிரும். இதை நீங்கள் நல்லா ஃப்ரை ஆகாமல் நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா பவுடராக வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைங்க. சூடோடு போடாதீங்க. எப்பயுமே மிக்சியில் வந்துட்டு சூடான திங்ஸ் எதையுமே அரைக்கக்கூடாது. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த பொடியை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்காம வேணுங்கிறப்ப மட்டும் கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் இப்போ சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் கடைசியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ 3 ஸ்பூன் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நிலக்கடலை போடுங்க. நிலக்கடலையை வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி 2 உடச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த சாதத்துக்கு நிலக்கடலை இல்லை முந்திரி பருப்பு எது இருக்கோ அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நிலக்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நிலக்கடலை வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நிலக்கடலையை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி சாதத்திலே உப்பு போட்டு வடிச்சிட்டேன். அதனால இந்த மசாலாவில் வந்து நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் சப்போஸ் உப்பு போடலை அப்படின்னீங்கன்னா நம்ம பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் சேர்த்துட்டிங்கன்னா இதில் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி போட்டதுக்கப்புறம் எல்லா எண்ணெயும் வந்து இந்த பொடி உறிஞ்சிரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பச்சை வாடையெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
கலருமே சேஞ்ச் ஆகும். கருவேப்பிலை ரைஸ் வந்துட்டு எப்பயுமே கிரீன் கலர்ல ரைஸ் இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த டைம்ல தான் நீங்க நல்லெண்ணெய் சேர்க்கணும். நீங்க முன்னாடி சேர்க்காதீங்க. இப்ப சேர்த்தா தான் நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்துட்டு சாப்பிடும்போது ரைஸ்ல நமக்கு தெரியும். ஸோ இந்த டைம்ல நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பச்சை கலர் மாறல பாருங்க. கிரீன் கலர் அப்படியே தான் இருக்கு. நீங்க ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா, அந்த கிரீன் கலர் மாறிடும். ஒரு மாரி கருகுன மாரி ஆயிரும். ஸோ நீங்க எல்லாமே சிம்லயே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ரைஸ் பண்ணும்போது எல்லாமே நீங்க சிம்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் அந்த கிரீன் கலர் மாறாம இருக்கும். இப்ப வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்துட்டு உதிரியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த மாரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது ரைஸ் குழஞ்சிருந்தா சாப்பாடு நல்லாவே இருக்காது. ஸோ உதிரியா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. உதிரியா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். நீங்க ரைஸ் வந்துட்டு குக்கர்ல வைக்கும்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. சால்ட் போட்டு வடிச்சாலே அது உங்களுக்கு வந்துட்டு குழையாது. நீங்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்துனீங்கன்னா உங்க ரைஸ் கண்டிப்பா குழையாது. இப்ப வந்துட்டு ரைஸ போட்டு லைட்டா புரட்டி விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி குடுத்தீங்கன்னா, சாப்பாடு வந்து ஒரு மாரி மை மாரி ஆயிரும். ஸோ, அதனால லைட்டா மட்டும் புரட்டி விடுங்க ரைஸ. இது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ்ல குழந்தைங்களுக்கு வச்சு விடும்போது ரொம்ப பிடிக்கும். இது நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். ஹெல்தியான ரைஸும் கூட. ஆக்சுவலா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.